முத்தமிழ் அறிஞர், டாக்டர், 8ஆம் கிளாஸ் படித்ததுக்கு டாக்டரான், கலைஞர், கருணாநிதி. இதை வந்து கவர்னர் படிப்பாரா? 8ஆம் கிளாஸ் படித்தாலும் டாக்டர்னாலே எவனும் படித்தவங்க படிக்க மாட்டாங்க. நானே படிக்க மாட்டேன். நீ 8ஆம் கிளாஸ் படித்தாலுக்கு போய் டாக்டர்னு ஏன் வாயால் சொல்ல. அதை கவர்னர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு? அவங்க என்ன பண்ணாலும் அவங்க கட்சியில் கூப்பிட்டுக்கிட்டோம். நான் ஒரு கவர்னர், அரசாங்க உரை அது. அரசாங்க உரையில் போடும்போது இந்த பட்டங்கள் இதெல்லாம் போட்டு என் வாயில் பண்ண சொல்கிறாங்களா? எனக்கு அது உடன்பாடு இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் ஈவேரான்னு சேர்க்குறோம். அவர் சொல்கிறார், அத்தியிஸ்ட், ஒரு தெய்வ மறுப்பாளன், தெய்வத்தில் நிந்தனை பண்ணவங்க. இந்த அரசாங்கத்துக்கு அந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம்? அதை வேற உள்ளே சுவைக்கிறாங்க. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை படிக்கிறது அப்படின்னு அவர் தரப்பில் சொல்கிறார். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறார்? இல்லாததையும் பொல்லாதையும் சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கில் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறதுனா நான் எப்படி சொல்லுவேன்? நாளைக்கு ஒரு வேளை ஆர்டிக்கல் 356 சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு சொல்லி இவங்களை டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்லுவாப்புல? கவர்னரே வந்து சட்டம் ஒழுங்கில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக விளங்குகிறதுன்னு படிச்சிருக்காரு. எவனுக்கும் தெரியாது, இவங்க தான் எழுதி கொடுத்தது அப்படின்னு சொல்லி தலையை கீழே மாற்றுவாங்க.